கடக ராசி நபர்களுக்கு 2025 சனி பெயர்ச்சி பலனை பற்றி பார்க்க போகிறோம். 2025 சனி பெயர்ச்சி ஏப்ரல்லேருந்து கணக்கு வச்சிங்க. இந்த சனி பெயர்ச்சி கம்ப்ளீட்டாக ஒரு அஷ்டம சனி முடிவு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதாவது 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டம். அதாவது தற்சமய சூழ்நிலையில் அஷ்டம சனியோடைய பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற கடகராசி நபர்கள் இந்த 8ஆம் இடமான கும்பத்தை விட்டு, அதாவது 8ங்கிறது அஷ்டமம், அந்த அஷ்டம இடத்தை விட்டு நகர்ந்து 9ஆம் இடத்திற்கு மாறுதல் பெயர்ச்சி. இனி அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டு காலகட்டங்கள், கிட்டத்தட்ட 26, 27 அந்த காலகட்டம் வரைக்குமே இனி 9ல் தான் சனி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ கடகராசி நபர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறது, சனி 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம், தகப்பனை குறிக்க ஸ்தானம், நம்ம பேர் எடுக்கிற ஸ்தானம். வாழ்க்கையில் நம்ம லைஃப்பில் தொழிலோ வீடோ வெளியிலையோ இல்லை நம்மளோட கேரக்டர் வைஸ் எப்படியாக இருந்தாலும் நம்மளோட கேரக்டர் வைஸ் பேர் எடுக்கக்கூடிய காலகட்டம். உள்ளுக்குள்ள மனசளவில் வெளில காட்டிக்கிறோமோ இல்லையோ, மனசளவில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு இடம், ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான இடத்துல சனி உள்ளே வரப்போகுது. இப்போ அஷ்டமத்தினுடைய பாதிப்புங்கிறது இதுக்கு மேற்பட்டு இல்லை. இன்னும் சொல்ல போனால் கெட்ட கிரகம் கடகராசி நபர்களை பொறுத்தவரை சனி சந்திரனுக்கு டெட் அகெயின்ஸ்ட்னு சொல்லக்கூடிய கெட்ட கிரகம். எப்படி கெட்ட கிரகமாக உருவகப்படுத்தப்படுதுன்னா, சந்திரன் வேகமாக செயல்படக்கூடிய கிரகம், கடகராசி நபர்கள் வேகமாக செயல்படக்கூடிய நபர்கள். இதில் பூச நட்சத்திர நபர்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பார்ட்டி, அவ்வளோதான். இருப்பினும் 3 நட்சத்திரத்தையும் சேர்த்தே கடகராசி நபர்கள் கொஞ்சம் வேகம் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சனி உங்களுடைய வேகத்தை தடுத்த கதையாக இந்த 2.5, 3 காலகட்டங்கள், அதாவது நடந்து போன 24 நடக்குது இல்லைங்களா, 23, 22 இந்த மாதிரி காலகட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சனி உங்களுடைய வேகத்தை தடுத்த அமைப்பாக மாறி இருக்கும். ஆயிலை மட்டும் கொடுத்து மற்றது எல்லாத்தையும் சுருக்கிய அமைப்பு, எதுவுமே டெவலப் இல்லாமல் சுருங்கிய அமைப்பு. ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணி செஞ்சீங்கன்னா கூட அந்த செலவு ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போதைக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சுருங்கி போன அமைப்பு, எதையுமே விஸ்தாரமாக மாறாமல் கொஞ்சம் சுருங்கி போன அமைப்புலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க கடகராசி நபர்கள். அஷ்டமத்தினுடைய தாக்கங்கள் குடும்ப அமைப்புகளும் சரிதான், பொருளாதார அமைப்புகளும் சரிதான், கொஞ்சம் எல்லை மீறி நிறைய போயிருக்கும். குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் எல்லை மீறி போயிருக்கும், கௌரவ குறைச்சல். அதே சமயம் பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அதனுடைய செலவுகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, ஒரு கண்ட்ரோலுக்குள்ள இருந்திருக்காது. நிறைய அடிச்சு துவைச்ச கதையாக மாறி போயிருக்கும். இது எல்லாமே கடகராசி நபர்கள் சமாளிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை கடகராசி நபர்கள் சமாளித்து கொண்டு, வேலையில் பிரச்சனை, சரியான சம்பளம் இல்லை, அதை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போயிருந்தீங்கன்னாக்கா சம்பளத்தை மையப்படுத்தி அங்கே போனீங்கன்னா பழசே பரவாயில்லங்கிற ஒரு அமைப்பு, நிறைய அலைச்சல், நிறைய ஹார்டு ஒர்க், நிறைய ஒர்க்கை நிறைய அவங்க தள்ள கட்டின மாதிரி அமைப்பு, பல்ல கடிச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்த அமைப்பு, இது மாதிரி சூழ்நிலை நிறைய சந்திச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான கெட்ட கிரகம் 8ல் இருந்த காலகட்டங்கள் இப்படி தான் இருந்தது. ஆனால் உண்மையிலேயே கடகராசி நபர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஏதோ வந்தது போனது, என்ன லைஃப்பில் வர்றதான், கஷ்டங்கள் வர்றதான், இதெல்லாம் பெருசாக பார்த்துக்கிறதா, இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அப்படியே மனசளவில் ஆசைப்பட்டு சமாளிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ இதுக்கு மேற்பட்டு சனி 8ஆம் இடத்தை விட்டு, சனி 7 மட்டும் 8 கிரகம் அப்படி இல்லையா கடகராசி நபர்களை பொறுத்தவரை, அந்த அவயோகி கிரகம், பாவ கிரகம், கஷ்டத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய அந்த சனி அப்படியே டிராவல் ஆகி 9ல் போய் உட்கார போகுது. அப்போ கெட்ட கிரகம் கெட்ட இடத்துல இருக்கிற வரைக்குமே ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருந்தாலும் அதை சமாளிச்சு இருந்தீங்க. இப்போ இதுக்கு மேற்பட்டு பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பாக்கிய விஷயங்களை சுருக்குவார். அஷ்டமஜினுடைய பாதிப்பு ஒரு பக்கம் விலகுது, நல்ல விஷயம். ஆனால் அதே கெட்ட கிரகம் 8ல் இருக்கிறது மறைவு ஸ்தானம். நம்மளை ஒருத்தன் அடிக்கிறான்னா அவனை கதவை சாத்திட்டோம்னா அடிக்கிறது குறைஞ்சிடும். கதவை திறந்து விட்ற ஓப்பன் பிளேஸில் ஹாலில் உட்கார வச்சோம்னா நான் எப்போனாலும் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு. அப்போது 9ஆம் இடங்கிறது நேரடியான ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய இடம், 8ங்கிறது மறைபொருள், 12ங்கிறது மறைவு, இப்பெல்லாம் சொல்கிறோம் இல்லை ஜோசியத்தில். அப்போ 9 நேரடி, 5 நேரடியான இடம், ஒளி உள்ள இடம். 5, 9 எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு ராசிக்குமே ஒளி உள்ள இடம், ஒளி பளிச்சுன்னு கரண்ட் உள்ள இடம் அப்படின்னு வச்சுக்கிங்க. 8, 12 ஒளியற்ற இடம், இருள் தன்மையான இடம், கரண்ட் இல்லாத இடம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இருண்ட இடத்துக்கு உள்ள இருள் தன்மையான உள்ள ஒரு கிரகம் ஒளி பொருந்திய ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த ஒளியை இருள் மறைக்கும், முழுமையான ஒளியாக இருக்காது.
என்னதான் இருந்தாலும் மறைக்க தான் செய்யும். ஆனால் முழுமையான ஒளியை மறைச்சிட முடியாது. புரியுதுங்களா? முழுமையான ஒளியை மறைச்சிட முடியாது. ஒளி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் ஒளியை முழுமையாக கொடுக்காமல் பாதியாக, இல்லை அந்த இருளுக்கு ஏற்ற மாதிரியான வகையில் அந்த ஒளியை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுக்கு நேச்சுரலாக புரிஞ்சுக்கணும்னா இப்படி தான் பலன். அப்போ இந்த சனி 9ல் வர்றதுனால கடகராசி நபர்களை பொறுத்தவரை இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு பாக்கியத்தை அனுபவிக்க முழுமையாக முடியாது. ஒரு பாக்கியம், அதுல குறை உண்டு, குறை வரும். குறையுடன் தான் நீங்கள் நிறைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக அமையும் கடகராசிக்கு. அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். மன பாக்கியங்கிறது, மன திருப்திங்கிறது அவரவர் தேவைகளை பொறுத்து தான். நம்ம எதாக இருந்தாலும் சம்பாதிக்கிறோம், ஒரு செலவு பண்ணுறோம், ஒரு ஆசைப்பட்டதை அடையிறோம், இல்லை ஒரு விருப்பப்பட்டதை நிறைவேற்றி காட்டுறோம், ஒரு உருவாக்குறோம், இல்லை மாற்றி அமைக்கிறோம், செய்கிறோம். நம்மளோட டேஸ்ட்டை வந்து இந்த பூமியில் உற்பத்தி பண்ணுறோம். நம்ம டேஸ்ட்டுக்கு படி நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வரோம். இந்த டேஸ்ட்டு நமக்கு ஏற்ற மாதிரி 100% அமைஞ்சிச்சுன்னா திருப்தி, மன திருப்தி. 100% அமையலை அப்படின்னாக்கா அதில் வருத்தம் இருக்கும், வெளில சொல்லிக்க மாட்டோம், இல்லை தனியாக புலம்புவோம். ஸோ பாக்கியங்கிறது இந்த காலகட்டத்தில் 7 மற்றும் 8 பாக்கியம், அதாவது 7 மற்றும் 8 விஷயங்களை 9ஆம் இடத்தின் வழியாக சனி உங்களுக்கு பாக்கியமாக கொடுக்கும். அப்போ பாக்கியமாக கொடுக்கும் பொழுது இந்த சனியினால கடகராசி நபர்களுக்கு மன திருப்திங்கிறது 100% கிடைக்காது. குறையுடன் தான் நிறைகள் கிடைக்கும். ஒரு வீடு கட்ட போறீங்க, இதுக்கு மேற்பட்டு குறையுடன் அந்த வீட்டை கட்டி முடிப்பீர்கள். திருமணம் செய்ய போறீங்க, அதில் 100% திருப்தியாக ஃபுல்ஃபில்லாக ஆணவ பெண் யாராக இருந்தாலும் வாழ்க்கை துணை விஷயத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ குறை அந்த சைடில் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு குறை இருக்கும். அந்த குறையுடன் அந்த வாழ்க்கை துணையை நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி தான் வரும். இது முதல் மேரேஜாக இருந்தாலும் சரி தான், 2ஆம் திருமணமாக இருந்தாலும் சரி தான், எது எப்படியாக இருந்தாலும் குறைகள் அந்த பக்கம் இருக்க போகுது. அதன்படியாக நிறைகள் உங்களுக்கு தேடி வரும். புரியுதுங்களா? அதற்கு அடுத்ததாக ஒரு வாகன அமைப்புகள், இந்த மாதிரி எதை வேணாலும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஏன்னா எல்லாருடைய தேவைகளும் ஒன்று தான், இங்கே ஆசைகளும் ஒன்று தான். ஆனால் ஃபுல்ஃபில் ஆகிறது வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த 9ல் வரக்கூடிய சனி உங்களுக்கு குறையுடன் நிறைகளை தரும். ஒரு காரியம் சாதிக்கணும், ஒரு அரசாங்க ரீதியாக பார்க்கணும், ஒரு தொழில் ரீதியாக பார்க்கணும், ஒரு வேலை விஷயமா பார்க்கணுன்னாக்கா லஞ்சம் கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த நேரம் பார்த்து உங்களுடைய ரூல்ஸு பலிக்காது. எதுக்கு லஞ்சமே கொடுக்கலனா கூட இதுக்கு மேலே கொடுத்துட்டு தான் போய் ஏதாச்சும் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரூல்ஸ் பேசக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் யூஸ் ஆகாது. இல்லை என்றால் உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் ஸ்லோவாக தம்மாகி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடப்பில் கிடக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கான வாழ்வியல் சூழ்நிலையின் அடிப்படையில் சில நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் சில விஷயத்த குறைகளை ஏற்றுக்கிட்டு நிறைகளை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சனி பெயர்ச்சி. இல்லை என்றால் அந்த விஷயங்கள் அப்படியே வந்து கிடப்பில் போட்ட மாதிரி மாறும். இப்போ இந்த சனி இங்கே இருந்து கடகராசி நபர்களை பொறுத்தவரை 11ஆம் இடத்தை பார்க்கும். புரியுதுங்களா? 11ஆம் இடத்தை பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடம், அடுத்தது 6ஆம் இடம். கண்டிப்பாக சம்பள வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில எதிர்பாராத மாறுதல்கள் வந்து போகும். கண்டிப்பாக வரும். சம்பள வேலை நீங்களே எதிர்பாராத சில ட்விஸ்ட்டுகள், எதிர்பாராத சில மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்துக்கு போல வரும். அடுத்தது ஒரு லாபத்தை பெறுவதற்கு 4-5 தடவை உழைக்க வேண்டியதாக வரும். ஒரு லாபத்தை அடைய, இல்லை ஒரு அதிர்ஷ்டத்தை அடைய, இல்லை ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ண, இந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு ஒரு விஷயத்தை டெவலப் பண்ண உங்களுடைய உழைப்பானது கொஞ்சம் அதிகமாக போகும். எடுத்த எடுப்பிலே நடக்காது. இதுல இருந்து 3ஆம் இடத்தையும் பார்க்கும். முயற்சி ஸ்தானம், புகழ் ஸ்தானம், தைரியஸ்தானம், 3ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால இந்த சனி பார்வை ஒரு முயற்சி, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா முதல் முயற்சியில் தோல்வி அடைஞ்சு 2ஆம் முயற்சி பலிக்கும். புரியுதுங்களா? அதே போல தந்தையோட விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள், தந்தையோட உறவுகள், இந்த மாதிரி விஷயங்கள் நபர்கள்லாம் சில நபர்கள் உங்களுடைய பர்சனல் லைஃபுக்குள்ளே உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. ஸோ தந்தையை சார்ந்த விஷயங்கள், உங்கள் அப்பா கூட உங்கள் லைஃபுக்குள்ளே இன்டர்வியூஸ் ஆகலாம். அப்படி ஆகும்பொழுது சின்ன சின்ன விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருங்க. அது பூதாகரமாக பிரச்சனைகள் பின்னாடி மாறும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருந்த தந்தையோட விஷயங்கள், நேரடியாக தந்தை அல்ல, தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தந்தையோட பணமோ பொருளோ இடமோ, இல்லை அவருடைய பேரோ, இல்லை அவருடைய தொழிலை நீங்கள் பின்பற்றுறீங்களோ, இல்லை அவருடைய பேரை வச்சு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ, எதுவாக இருந்தாலும் தந்தையோடைய காரியங்கள், தந்தையோட விஷயங்கள் இதுவரைக்கும் கை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கு மேற்பட்டு கை கொடுக்காத வகையில் சில விஷயங்கள் சுணக்கங்கள் ஏற்படும். தந்தையோட விஷயங்கள், தந்தையோடைய ஆயுள், தந்தையோட ஆரோக்கியம், தந்தையோட செயல்பாடு, நடவடிக்கை இதெல்லாம் கொஞ்சம் சுருங்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டுகள் கிடைக்காதுன்னு சொல்ல வரேன்.
புரியுதுங்களா? சில சப்போர்ட்டுகள் அந்த அளவுக்கு கிடைக்க வராது. ஸோ நீங்கள் வந்து தனித்து இயங்கக்கூடிய அமைப்புகளை மாறுவீங்க. வேறு வழி இல்லாமல் சில விஷயங்கள்ல நல்லதை கெட்டதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தனித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. நேரடியான சப்போர்ட்டுகள் எதுவுமே தந்தையோடைய அமைப்புகள்லேருந்து கிடைக்காது. சற்று பின்வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அடுத்ததாக கடகராசி நபர்களை பொறுத்தவரை இதுக்கு மேற்பட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் சனி உங்களுக்கு நன்மைகளை கண்டிப்பாக செய்யும். 7 மற்றும் 8 கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால வெளியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வரைக்கும் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் அந்த அளவுக்கு சரியில்லைன்னா கூட இதுக்கு மேற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சில நன்மைகள் வெளியில இருந்து பழக்க வழக்கமே இல்லாத இடத்துல இருந்து 4 பேர்கிட்ட இருந்து தூர இடத்துல இருந்து அறிமுகம் இல்லாத இடத்துல இருந்து கொஞ்சம் அவெல்லாம் போய் கொஞ்சம் நயந்து ஏதாவது பண்ணி கொடுங்க இப்படிலாம் கேட்டு அப்படிலாம் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு சில இடத்துலேருந்து சப்போர்ட்டுகள் கிடைக்கும். அதை உங்களுக்கு யூஸ் பண்ணுறதாக இருந்தால் நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு வழியை பார்க்கலாம். அதர்வைஸ் நிறைய குழப்பங்கள் இருக்குது, எந்த விஷயத்தை எப்படி அணுகிறதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருந்துச்சுன்னா ஒன்ஸ் உங்களுடைய ஜாதக அமைப்புகளில் இப்போதைக்கு என்ன காலகட்டம் போயிட்டு இருக்குதோ அதற்கேற்ற மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் இறங்குனீங்கன்னா இந்த மனக்குறையுடன் கிடைப்பதை சற்று நிவர்த்தி செய்ய முடியும்.